இவங்க நடத்துகிற விழாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில். ஏன்னா அங்கே போய் ஒரு நட்சத்திர விடுதியில் விஜய்க்கு எந்த சிக்கலும் இல்லாமல் அவர் வந்து போகணுங்கிறதுனால அப்படி ஒரு இடத்த வந்து அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. அது மக்களுடைய கவனத்துக்கே வராது. புரியுதா இல்லையா? சோஷியல் மீடியாவில் அது செய்தியாகும், தொலைக்காட்சிகள் அது செய்தியாகும். ஆனால் இது ரெண்டையும் பார்க்காத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? கண்டிப்பாக. புரியுதா இல்லையா? சோஷியல் மீடியாவில்னா ஒட்டுமொத்த மக்களுமா ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி வந்து போகவே போகாது. அதே இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நகரத்தின் மைய பகுதியில் இருக்கிற ஒரு திருமண மண்டபத்தில் இப்போ வழக்கமாக அதிமுக கூட்டம் கூட பார்த்திங்கன்னா அந்த மதுரை வாயிலில் ஒரு மண்டபத்தில் நடத்துவாங்க. ஸ்ரீவாரி ஏதோ சம்திங் பேர். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்போ தாவேகாவுடைய ஆண்டு விழாவை நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்னாங்கன்னா அந்த ஏரியாவே வந்து ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். இந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் திரண்டு வரும்போது அந்த ஏரியாவே வந்து மக்கள் இதில் வந்து அப்படி திணறும். அந்த கொடியெல்லாம் பறக்கும் போது இப்போ அதை கிராஸ் பண்ணி போகிறவர்களுக்கு ஏன்னா அடடா பயங்கரமாக இருக்கு போல இருக்கு, விஜய்க்கான ஆதரவு, அவருடைய செல்வாக்கு அப்படி இருக்கும் போல இருக்கே அப்படின்னா அது ஒரு பெரிய வைப்பை கிரியேட் பண்ணும். ஆனால் விஜய் பாருங்க இந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கவே இல்லை. நம்ம வந்து போகணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அடிப்படையிலேயே அவர் எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஆகுன்னா காலப்போக்கில் இது வந்து ஒரு பிரைவேட் நிகழ்ச்சி, இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடும். பட் இது வரைக்கும் ஓகே, இனிமேலாவது விஜய் வந்து இந்த டைப் ஆஃப் கொண்டாட்டத்தை வந்து அவர் கைவிடணும். அது வந்து அவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.